ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 28 புதன்கிழமை பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று தாத்தாவோட சதாபிஷேகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க கோபி. பாட்டியை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. நான் பண்ணது தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது, நீ என்ன ஒரு தப்பாக பண்ணியிருக்க? ஆரம்பத்துலேருந்து பண்ணது எல்லாமே தப்பு தான். குருவிக்கூடு மாதிரி அழகாக இருந்த இந்த வீட்டை வந்து நீ வந்து செதைச்சிட்ட. உன்னால தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இனியா வந்து 2 தடவை சூசைட் அட்டம் வேற பண்ணிட்டா அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. நடந்த அவர் பண்ண ஒவ்வொரு தப்பையும் அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க பாட்டி. ஃபஸ்ட்டு பாக்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனதுலேருந்து எல்லாமே வந்து சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா சொல்கிறீங்க, இனியாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அப்பா இருந்தால் அவள் என்ன பண்ணுவா? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இந்த வயசில் அவளுக்கு இதெல்லாம் தேவையா? போதும்பா போதும், உன்னால் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். பாவம் பாக்யாவை ஒருத்தி தான் இந்த மொத்த குடும்பத்தையும் தூக்கி சுமந்துட்டு இருக்கா. இனிமேயும் அவளுக்கு எந்த விதத்துலையும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கோம். நீ திரும்ப திரும்ப வந்து தேவையில்லாமல் பிரச்சனை வந்து கிளப்பிட்டு இருக்காத. என்னடா போய் பேசினா அம்மா வந்து சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு நினச்ச காலம்லாம் வந்து மலையேறி போச்சு. நான் எந்த காலத்துக்கும் உன்கிட்ட வந்து சமாதானமே ஆக மாட்டேன். உன் மேலே இருக்கிற கோபம் வந்து நான் சாகிற வரைக்கும் போகாது. நீ வந்து என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே தாத்தா வந்து வந்துடுறாரு. என்னம்மா அவனுக்கு தனியாக வந்து உன்கிட்ட வந்து சமாதானப்படுத்த பார்க்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து அவன் வந்து பண்ண பார்த்தான். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மசிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஈஸ்வரி இல்லை. இவனை நம்பி ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி. அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னது. டே போதும் நிப்பாட்டுடா. ஒரு நல்ல நாளாக அதுமா வந்து வயசானவர் வந்து சாபம் விட்டுட்டாருன்ற பேச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடு. எங்கள் மூஞ்சிலேயே வந்து முழிக்காத. இனிமேல் வந்து உன்னை நாங்கள் எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம். இப்பயும் சொல்கிறேன், நான் செத்தாலும் நீ வந்து என்னை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்லிட்டு வராங்க. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீ வா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே இந்த கோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற தப்பெல்லாம் எதுவுமே வந்து தெரியல. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாக்யா தான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காரு. இவரோட கேரக்டரை இப்படி தான். எது நடந்தாலும் சரி, வெளியில் மழை வந்தாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாக்யா தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் வந்து தாத்தா வந்து பாட்டி வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது, ஏன் இவன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான், இவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் திரும்ப வந்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஈஸ்வரி? இதை பாரு ஈஸ்வரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் செத்தா கூட இவன் வந்து என்னை கொல்லி வைக்கக்கூடாது. எனக்கு எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே அவன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும் ஈஸ்வரி பாட்டி பதறி போயிடுறாங்க. என்னங்க இது, இப்போதான் ஹோமம் யாகம் எல்லாமே வந்து வளர்த்துட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு வரோம். இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னாது. உடனே தாத்தா சொல்கிறாரு, என்ன இப்போ நான் என்ன நாளைக்கே சாக போகிறேன் அப்படின்றாங்க. ஏங்க நான் தான் சொல்லிட்டே இருக்க, திரும்ப நீங்கள் இதையே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. தாத்தா இப்படி திரும்ப இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு நினைக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் தான் பாகியலட்சுமி ஷூட்டிங் வந்து நடக்குதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இறந்து போகிற மாதிரியான காட்சிகள் வந்து எடுத்திருக்காங்க போல். அது வந்து கண்டிப்பாக பாக்யாவோட குடும்பத்துக்கு ஒரு பேரிடியாக தான் இருக்கும். ஸோ அந்த எபிசோட்ஸ் வந்து வித்தின் அ மந்த் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். ஆனால் திடீர்னு ஏன் தாத்தாவுக்கு வந்து இப்படி ஒரு முடிவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தாத்தா எமோஷ்னலாக இப்படி சொல்லவும் அப்புறம் பாட்டியும் எமோஷ்னல் ஆயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்ல நாள் அதுவும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இனிமேல் அவனை பற்றி நம்ம எதுவும் பேசவும் வேணாம், எதுவும் நினைக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க தாத்தாட்ட. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இனியா வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று கோபி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவரோட வன்மை ஃபுல்லாக வந்து பாக்யா மேலே தான் இருக்குது. எங்கள் குடும்பத்தை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டல, உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எழில் வந்து டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலான்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே பாக்யா வந்து எல்லாரும் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் வந்து கவனிச்சிடுறாங்க பாக்யா. எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதும் உடனே இனியா வந்து சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து உருட்டி தருவீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சாப்பிட்லாமா அப்படின்னதும், ஏம்மா அது கரண்ட் கட்டானா வீட்டில் மொட்டை மாடியில் நம்ம அந்த மாதிரி சாப்பிடுவோம், இப்போ அப்படி சாப்பிடவா அப்படின்னது, இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறதுனால தாத்தா வந்து எல்லாருக்கும் உருட்டி தர்றாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பாக்யா வந்து சரி நான் போய் பாயாசம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க எடுத்துகிட்டு வரதுக்காக. உடனே கோபி வந்து வந்துடுறாரு, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
பாக்யா வந்து வரும்போதே ஏய் பாக்யா நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பார்த்ததுமே மறுபடியும் பாக்யா வந்துச்சா இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. நில்லுன்னு சொல்கிறேன்ல, உனக்கு இப்போ சந்தோஷமா, நீ நினச்சதெல்லாம் நடந்துடுச்சா? எங்கள் அப்பாவோட பிறந்தநாளையே தள்ளி நின்று ஒரு 3வது மனுஷன் மாதிரி வந்து என்னை வந்து பார்க்க வச்சிட்டல. இதுதானே உன்னோட பிளானு? எங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஆனால் எதோ சொல்லி இந்த மொத்த குடும்பத்தையும் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல, மொத்த குடும்பமும் என்னை ஒதுக்குற மாதிரி பண்ணிட்டல அப்படின்னதும் நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா? இன்னும் எத்தனை நாள் தான் வந்து அடுத்தவங்க மேலேயே பழி போடுற மாதிரி வந்து நினச்சிட்ருக்கீங்க? இந்த 3வது மனுஷனா கூட நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அத்தையும் மாமாவும். ஆனால் போனால் போகுதுன்னு உங்களை வந்து இங்கே இருக்க வச்சது நான். அதை முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு பாக்யா வந்து சொல்கிறாங்க. என்னது, நீ வந்து என்னை இங்கே இருக்க வச்சியா? இந்த திமிரு ஆணவம் இதுக்கெல்லாம் வந்து நீ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாருங்க, இந்த திமிரு ஆணவம் இப்படின்ற பேச்செல்லாம் இங்கே எதுவுமே வந்து தேவையில்லை. முன்ன மாதிரி நீங்கள் வந்து பேசினா பயந்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் பழைய பாக்யாவும் கிடையாது. அதை எதிர்பார்த்து என்கிட்ட நீங்கள் பேசவும் செய்யாதீங்க. முதல்ல நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, அத்தை மாமா இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு என் மேலே வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, நடிக்கிறது, துரோகம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட வேலை. பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன வந்து சொல்கிறீங்களா? அப்பயே நான் வந்து சொன்னேன்ல, அத்தை வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து கேட்டிங்களா? கேட்கலல்ல. அத்தையை இந்த வயசில் நிப்பாட்டக்கூடாத இடத்துலலாம் நிப்பாட்டினீங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. அவங்க அங்கெல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து யாரால் நடந்தது? உங்களால் தானே. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியல அப்படி தானே அப்படின்னு சொன்னதும் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நானே வந்து எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திருப்பேன். ஆனால் அதுக்குள்ளார நீ வந்து என்னென்னமோ பேசி என்னென்னமோ மந்திரமாயெல்லாம் பண்ணி எங்கள் அம்மா வந்து சுத்தமாக என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டல்ல. எது நடந்தாலும் எங்கள் அம்மா வந்து என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா என் மூஞ்சில் முழிக்க கூட தயாராக இல்லை. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி என்னென்னமோ பிரச்சனையை வந்து பண்ணிவிட்டு என் மொத்த குடும்பத்தையும் என்கிட்ட பிரிச்சிட்டல்ல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நீ வந்து அனுபவிப்ப. இந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன், நீ வந்து இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், நிறுத்துங்க. இப்படியே அடுத்தவங்க மேலேயே குறை சொல்லிட்டு அடுத்தவங்க மேலே வன்மத்தை வந்து கக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க கூட உங்கள் கூட இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல உங்களோட தவறை வந்து நீங்கள் வந்து உணருங்க. அதை விட்டுட்டு மற்றவங்கள வந்து குத்தம் சொல்லிட்டே வந்து காலத்தை ஓட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க பாக்யா. என்னது, ஏன் ராதிகா என்னை விட்டு போயிடுவான்னு நீ சொல்கிறியா? அதெல்லாம் எந்த காலத்தையும் நடக்காது, தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொதுவாக தான் சொன்னேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இதோ பாருங்க, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு வந்து நேரம் கிடையாது. இனிமேல் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து உன்னால தான் அப்படி இப்படின்னு சொல்கிறத வந்து விட்டுருங்க. இத்தோட அப்புறம் நடக்கிறதே வேற. ஒரு நல்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத ஒருத்தரோட ஒரு பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்றது யார் தேவையில்லாத ஒருத்தர்? நானான்றாங்க. நீங்கள் இப்படியே பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா பாட்டிக்கு பாக்யா வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்புறம் மணி ஆகுது, சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும்போது உடனே வந்து எழிலும் அமிர்தாவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இனியா வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீ வாண்ண வீட்டுக்கு போகலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்களாம் இல்லாமல் அப்படின்னது. அது கொஞ்ச நாள் போனால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி எழில் சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து எழிலை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாரு. வந்து எழிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. உன்னோட லட்சியத்து மேலே நீ எவ்வளோ வந்து குறிக்கோளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்ப்பா. நீ வந்து கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் வந்து நல்லா வருவ. நீ வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாக்யாக்காக அவ்வளோ குரல் கொடுத்த உங்கள் அம்மாவுக்காக யாரை வேணால் எதிர்க்க நீ வந்து தயாராக இருக்க. இனிமேலும் நீ வந்து அப்படி தான் இருக்கணும். அவள் வந்து உன் மேலே உயிரையே வச்சுருக்கா. நீ விலகி இருந்தாலும் அவள் வந்து உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா. யாருக்காக இல்லைனாலும் உங்கள் அம்மாவுக்காக நீ வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். உன் பாட்டி உன் மேலே வந்து எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அதுக்கு அதிகமாகவே அன்பு வச்சுருக்கா. நீ வீட்டை விட்டு போனதும் அவள் எவ்வளோ அப்படிதானே எனக்கு தான்ப்பா தெரியும். அதனால் எந்த காலத்தையும் நீ வந்து உன்னோட பாட்டி வந்து வெறுத்துடாத. அமிர்தாவை நிலா பாப்பாவையெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா வந்து எழில்கிட்ட எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. உன்னோட முழு முயற்சினால கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் மேலே மேலே முன்னுக்கு வருவ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் ஒரு வீட்டை பார்த்து அமிர்தாவையும் நிலாவையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவுக்கும் கோபிக்கும் ஒரு காரசாரமான விவாதம் வந்து போச்சு. பாக்யா வந்து எதிர்த்து பேசிடுறாங்க. அதாவது வந்து இன்னும் எத்தனை நாள் தான் அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு இருக்க போறீங்க, உங்கள் மேலே இருக்கிற குறைய முதல்ல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால்
ஆனால் இவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை கோபி. ஸோ இனி அடுத்தது வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி தாத்தா இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.